வணக்கம் மக்களே! சூப்பர் ஹெல்த்தியான உளுந்து கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் இதுக்காக இட்லி மாவு அரைக்கும்போது நம்ம உளுந்து மாவு அரைப்போம்ல, வெந்தயம் சேர்த்து அரைக்கிற மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். உளுந்தோட கசப்பு அவ்வளோக்கா தெரிஞ்சுக்காது. இதில ஃபஸ்ட்டு 200 எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு சாஸ்பேன்ல ஒரு 100 எம்எல் தண்ணி விட்டு, அதில இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச மாவையும் சேர்த்து நல்லா கை விடாம கலந்துக்கிட்டே இருக்கணும். இத வந்து சிம்ல வச்சு தான் பண்ணணுமே தவிர, ஹை ஃப்ளேம்லயோ இல்ல மீடியம் ஃப்ளேம்லயோ வச்சு பண்ணக்கூடாது. ஹை ஃப்ளேம்லயோ, மீடியம் ஃப்ளேம்லயோ வச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது நல்லா பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கலக்கி விடுறதுக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்காது. அதே சமயம் வெந்தயத்தோட ரா ஸ்மெல்லும், உளுந்தோட ரா ஸ்மெல்லும் அப்படியே இருக்கும். அதனால குடிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இது பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் ஒரு சூப்பரான அரோமா வரும். அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா இன்னும் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இந்த கஞ்சிக்கு ஏலக்காய் ஃப்ளேவருக்கு தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா கம்மி பண்ணிக்கலாம். இது கூட உங்கள் ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் செம்ம சூப்பரான உளுந்து கஞ்சி ரெடி. மறக்காமல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.